ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஃபுல் மூன் ரீடிங். ஸோ இந்த ஃபுல் மூன் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். பைல் நம்பர் 2, ரெட் கலர் ஃபெதர். Pile number 3, pink color. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் சூஸ் பண்ணுறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1, உங்களுக்கு இந்த ஃபுல் மூன்ல என்ன மெசேஜ் வந்திருக்கு பார்க்கலாம். Your commitment is being tested. Okay. See, இந்த டைம்ல வந்து ட்ரஸ்ட் யூனிவர்ஸ், ட்ரஸ்ட் தி டிவைன், இதுதான் ஒரு கீ மெசேஜ். ஓகேங்களா? எஸ். See, உங்களோட லைஃப்ல வந்துட்டு எல்லாமே வந்து கரெக்டா அந்தந்த டைமுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ரீசன் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்காது. ஓகே, இப்போ கரண்ட்லி மேபி வந்து உங்களுக்கு உங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக லைஃப் எப்படி போகுது, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரஸ்ட். ஏன்னா இப்போ கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக தெரியுது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் லைஃப்பில் உங்களை விட்டு விலகி போன நிறைய விஷயங்கள் திருப்பி வரும். ஓகேங்களா? அது வந்து ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லைனா செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லைனா பணம் விஷயமாக இருக்கட்டும், இல்லைனா உங்கள் ஹாப்பினஸ், எந்த ஒரு விஷயத்த மேஜராக நீங்கள் இழந்தீங்களோ அது திருப்பி வரும் உங்கள் லைஃப்பில். அந்த டிவைன் டைமிங் அப்போ வந்துட்டு வரும். ஓகேங்களா? See, உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 1, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு எல்லாம் அந்த சீக்கிரமாகவே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. எந்த விஷயமா இருந்தாலுமே டிலே ஆகி தான் கிடைக்கும். அந்த கரெக்ட் டைம் வர்றப்ப தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பி பேஷண்ட். இது வந்து see, your commitment is being testedன்னு உங்களுக்கு சொல்றதே அதுதான். ஸோ உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத விஷயங்களை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. பாஸ்ட் மெமரிஸ், பாஸ்ட் தாட்ஸ், அதே மாதிரி பாஸ்ட் நெகட்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு நியூ பிகினிங்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ், ஒரு எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணுது, உங்களை யோசிக்க விடாமல் தடுக்குதோ அதை வந்து பிளாக் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங், நியூ ஜேர்னிங்கிறது இருக்கு. இதுக்கு வந்து பிளாக்கேஜே உங்களுடைய அந்த பாஸ்ட் தான். ஸோ ரிலீஸ். ஓகேங்களா? தேவையில்லாத அந்த பாஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க, நியூ பிகினிங் ரிசீவ் பண்ணுறதுக்காக. See, இது வந்து என்னன்னா, யூ கேன் see clearly யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ, எது ஒரு உங்களோட லைஃபுக்கு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் பாஸ்ட் விஷயங்களை ரிலீஸ் பண்ணணும். நெகட்டிவிட்டி ரிலீஸ் பண்ணாதான் பாசிட்டிவிட்டியே வரும். ரைட்? ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு பிளாக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் அண்ட் நீங்களும் தான். ஓகே, என்ன சேலஞ்சஸ் வந்தாலுமே இந்த இடப்பட்ட டைமில்
உங்களுக்கு ப்ரெசன்ட் இப்போலேருந்து ஃபியூச்சர் வரைக்குமே எந்த சேலஞ்சஸ் வந்தாலுமே யூ ஆர் ப்ரொடெக்டட். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூ ஆர் வெரி மச் ப்ரொடெக்டட். உங்களுக்கு பீப்புள் கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்குதோ இல்லையோ, டிவைன் சைட்ல இருந்து ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன்ங்கிறது இருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ரென்த், கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். ஏன் வந்து இந்த ஒரு மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாங்க? ஸ்ட்ரென்த் தேவை, கான்ஃபிடென்ஸ் தேவை, பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா, பிகாஸ் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் தராங்க வரக்கூடிய டேஸ்ல. எஸ்பெஷலி இது வந்து உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் வரும். ஆல் ஆஃப் அ சடன் நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்க முன்னாடி வந்து நிக்கிறப்போ, அந்த ஒரு குயிக் டெசிஷன் மேக்கிங், அதாவது அந்த நீங்க எடுக்கிற அந்த ஒரு டெசிஷன் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பீப்புளை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யோசிக்காம உங்களுக்காக நீங்க அந்த முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியருக்காக நீங்க பிடிவாதமாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையலாம். பி ஸ்ட்ராங் அண்ட் அடமெண்ட். உங்களோட விஷயத்துல வந்துட்டு விட்டு கொடுக்காதீங்க. பட் ஆனால் இந்த ஃபுல் கார்டு வந்தோடனே ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் எனக்கு வர்றது என்ன அப்படின்னா, நியூ பிகினிங்கிறது 100% இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு லாங் ட்ராவல் இருக்கும் வரக்கூடிய டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா. ஒரு லாங் ட்ராவல் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். குட் பி அப்ராடா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி அந்த லாங் ஜேர்னி பார்த்தீங்கன்னா உங்க கெரியர்லுமே இருக்கும். இப்போ நீங்க உங்க லைஃப் அண்ட் கெரியர்ல என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ அதை விட ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் டெவலப்மெண்ட் இருக்கும், மரியாதை இருக்கும், மதிப்பு மரியாதை இருக்கும். உங்களோட பர்சனல் லைஃப் பார்க்கறப்போ நிறைய, அதாவது இப்போ வந்து உங்களோட பர்சனல் லைஃப்ல ஒரே விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களோட அந்த பொறுமையை சோதிச்சே பார்ப்பாங்க. பட் ஆனால் வந்து இனி உங்கள் லைஃப்பில் இந்த பாஸ்ட் விஷயங்கள், அந்த பாஸ்ட் ஒரு சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டே பாசிட்டிவ். எனக்கு இந்த 2 கார்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது ஃபார் பைல் நம்பர் 1க்கு. அண்ட் இனி வரக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்டிடியூட் மாற்றங்கள் வரும், ஆட்டிடியூட்ல சேஞ்சஸ் வரும். டெத் கார்டு இஸ் ஆல் அபவுட் ரீபர்த். ஏன்னா இந்த கார்டு வந்திருக்கேன்னு பயப்படாதீங்க. பழைய விஷயங்கள் எண்ட் ஆகி புது விஷயம் தொடங்குது. ஓகேங்களா? அதாவது நெகட்டிவிட்டி எண்ட் ஆகி ஃபுல்லா பாசிட்டிவ். யூ கேன் see இந்த 2 கார்டோட டிஃபரன்சஸ் பாருங்களேன். பழைய விஷயங்கள் நெகட்டிவ் எண்ட் ஆகி புது பாசிட்டிவான விஷயங்கள் தொடங்குது உங்க லைஃப்ல. ஸோ ட்ரஸ்ட். நீங்க வந்து இந்த 2த்துக்கும் நடுவுல தான் இருக்கீங்க. இப்போ நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், எந்த இடத்துல இருக்கேன், வாழ்க்கை எங்க இருக்குன்னே தெரியலேன்னு கேள்வி கேட்குறீங்கன்னா இந்த 2 ப்ராசஸ்க்கும் நடுவில் இருக்கீங்க. ஸோ இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபேஸ். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த டைம்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளும் உங்க மைண்ட் செட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர் ரிலேட்டடான உங்க கோல்ஸ் ரிலேட்டடுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரஸ்ட் யூனிவர்ஸ், ரெண்டும் தான் கீ பாயிண்ட் ஃபார் பைல் நம்பர் 1. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஃபெதர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஃபுல் மூன். எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை. ஓகே, ஸோ கரண்ட்லி பைல் நம்பர் 2 ஹை எமோஷன்ஸ். பயங்கரமாக எமோஷனலாக இருக்கீங்களா ஏதோ ஒரு விஷயத்துக்கு?
ஒரு போராட்டம் நல்லா தெரியுது. ஸ்ட்ராங்லி ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களோட அந்த வீக்னஸ், எஸ்பெஷலி வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிற வீக்னஸ் என்னங்கிறது ஃபைனலி பைல் நம்பர் 2 கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த வீக்னஸ் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு, அதை சரி பண்றதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க. பார்ப்போம். ஓகே, எஸ். See, it's a strong message. What a devil, death, lovers card. Pile number 2. எமோஷன்ஸ் பயங்கரமா இருக்கு இப்போ இருக்கிற டைம்ல. அண்ட் வரக்கூடிய டேஸ்லுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எமோஷன் விஷயத்துல கொஞ்சம் திடீர் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதாவது எமோஷன்ஸ் வந்து மாற்றங்கள் அடிக்கடி நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆல் ஆஃப் அ சடன் ஒரு எக்ஸைட் ஆவீங்க. ரொம்ப நாளா ஒரு விஷயம் வந்து செய்யணும்னு நினைச்சது தடங்களாவே இருந்திருக்கும் வருஷ கணக்குல. அது வந்து கடைசியில அந்த பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆகி ஃபுல்ஃபில் ஆகியிருக்கும். அது எதுவா வேணா இருக்கலாம், ஒரு சின்னதா கூட இருக்கலாம். உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிரச்சனை, அதை சரி பண்ணணும்னு ரொம்ப வருஷமா போராடுறீங்க. எஸ், முடியும். வீட்டு பிரச்சனைகள் முடியும். ஓகேங்களா? நீங்களே எக்ஸைட் ஆவீங்க. பிகாஸ் இது ஆல் ஆஃப் அ சடன் நடக்கும். நீங்களே வந்து உங்களுக்கே ஒன்றும் புரியாது. ஒரு பக்கம் ஹாப்பினஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு சம் ஆங்ஸைட்டி நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு பயம் ஃபியூச்சரை நினைச்சு, ஒரு சர்டைன் பீப்புளை நினைச்சு. இட் குட் பி ஒரு பர்சன், இல்லைன்னா ஒரு ஃபேமிலி. அவங்க உங்களுக்கு ஃபியூச்சருக்கு டேஞ்சரா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பயம் தெரியுது. கான்ஸ்டன்டா ஓவர் திங்கிங் தெரியுது அவங்கள பத்தி. பயப்படாதீங்க. நீங்க வந்து கான்ஸ்டன்டா ஓவர் திங்கிங் பண்றனால இல்லாத பிரச்சனைகளை நீங்களா உருவாக்குறீங்க. அண்ட் அந்த பர்சன் யாரை நினைச்சு ஃபீல் பண்றீங்க, பயப்படுறீங்க. ஏன் இந்த ஆங்ஸைட்டி ஆல் ஆஃப் அ சடன் நைட் எல்லாம் வரும் திடீர்னு? இப்போ மேரேஜ்க்கு நீங்க வந்து டிலே ஆயிட்டே இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா இருக்குன்னா இவங்க ஒரு தேர்ட் பார்ட்டியா இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். இவங்கனாலதான் ஏதாவது ஒண்ணு நடக்கும்ன்ற ஒரு ஒரு 100% ஒரு பயம் உங்க மனசுல உருவாகி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு எண்டு கொடுங்க. ஏன் இந்த ஃபீலிங் உருவாகுது, அவங்க என்ன பண்ணாங்க, அப்போ அவங்க உங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரக்கூடாது உங்க லைஃப்ல அப்படின்னா அப்போ அதுக்கு எப்படி சார்ட் அவுட் பண்ணணும், சொல்யூஷன் வைஸ் வந்துட்டு திங்க் பண்ண ஆரம்பிங்க. ரைட். அண்ட் ஏதோ ஒரு விஷயம், see this death card is all about rebirth. ஒரு விஷயம் எண்ட் ஆகுது உங்க லைஃப்ல. இட்ஸ் ஒரு கிளைமேக்ஸ் அது மாதிரி இருக்கு. ரொம்ப நாள், ரொம்ப வருஷ பிரச்சனைகள், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, எண்ட் ஆக போகுது. அண்ட் உங்க லைஃப்ல ஒரு சில டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குதா, எண்ட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கா, அதுவுமே வந்துட்டு எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்க எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல், ஸ்டே கிரவுண்டட். ஓகேங்களா? ஸ்டே கிரவுண்டட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவர் ரியாக்ஷன்ஸ் வேண்டாம். ஒரு நல்ல செய்தியும் வரும். நீங்க ரொம்ப ஹைப்பரா ஹாப்பினஸ் ஆகிறதுக்குமே வந்துட்டு நல்ல செய்தி கண்டிப்பா வந்து உங்களை தேடி வரும். எது வந்தாலுமே வந்துட்டு கண்ட்ரோல் யுவர் ரியாக்ஷன்ஸ். ஓவர் ரியாக்ஷன்ஸ் வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் ஏதோ ஒரு சூழ்நிலை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துட்டு கிளைமேக்ஸை நோக்கி வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் அது உங்களுக்கு ஃபேவரா வர மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா தெரியுது. நான் சொன்ன மாதிரி உங்களோட ஓவர் இமேஜினேஷன் தான் வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிக்குது. இப்போ உங்க லைஃப்ல என்ன சூழ்நிலை வந்து உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை ரொம்ப கட்டி போட்டிருக்கு, அதை நினைச்சு பயம் இருக்கு, அதுல இருந்து வெளியே வர போராடிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க நினைக்கிறீங்க உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை தான் அதுக்கு காரணம், அவங்க தான் இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு.
பட் ஆக்சுவலி அது கிடையாது. இப்போ உங்களுக்கு நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு அதுல அந்த பிளாக்கேஜில் இருந்து வெளியே வரத்துக்கான ஒரு டோர் ஓப்பன் ஆயாச்சு ஆல்ரெடி. பட் நீங்க உங்களோட அந்த கான்ஸ்டன்டான ஒரு பயம், ஓவர் திங்கிங்ல இருந்து நீங்க வரல. இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பே எடுத்துக்கோங்களேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா உங்களுக்குள்ள அந்த பயமே நீங்க ஓவரா கற்பனை பண்றனாலே இருக்கும். அண்ட் உங்களோட கெரியர் ரிலேட்டடா நீங்க போடுற எல்லா எஃபோர்ட்டுக்குமே உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆனா இது என்னன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு சில ட்ரூ ஃபேஸஸ், பீப்புளோட ட்ரூ ஃபேஸஸ், அண்ட் அதே மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ற சிச்சுவேஷன் ரிலேட்டடான ஒரு, இப்போ உங்களுக்கு கரண்ட்லி ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, கெரியரா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கலாம். ஆனா அதுக்கு என்ன ரிசல்ட்னு எனக்கு தெரியல, குழப்பமாவே இருக்கு. நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன், நிறைய பீப்புளோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன், ஆனாலும் எனக்கு ரிசல்ட் வரல. வெரி சூன் வரும். And when it comes to manifestation, yes, இந்த ஃபுல் மூன்ல manifestation நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு பேட் ஹேபிட் உங்களுக்கு இருக்கு. பேட் ஹேபிட் இன் த சென்ஸ் அடிக்ஷன். கான்ஸ்டன்டா நெகட்டிவா மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பேட் ஹேபிட் இருக்கலாம். உங்க மைண்ட்ல ஓவர் திங்கிங் ஸ்டாப்பே ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் உங்க லைஃப்ல இருந்து வெளியே போகணும். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. I release negativity from my life. I stay positive. and அதே மாதிரி ஒரு சில பீப்புள் உங்க லைஃப்ல நெகட்டிவா இருந்தாங்கன்னா இவங்க என் வாழ்க்கையில ஒரு எய்தர் பாசிட்டிவா அவங்க என் வாழ்க்கையில இருக்கணும், இல்லைன்னா அவங்க என் வாழ்க்கையை விட்டு தள்ளி நிக்கணும். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க என்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அதை யூனிவர்ஸ் கிட்ட தெளிவா கேளுங்க, கிடைக்கும். ரைட். ஈவன் இஃப் திங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கியாட்டிக்கா இருக்கு, அதாவது குழப்பமாவே இருக்கு, எல்லாமே கிளம்ஸியா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். பிகாஸ் யூ ஹவ் காட் டெத் கார்டு அண்ட் ஆஃப்டர் தட் யூ ஹவ் காட் லவர்ஸ் கார்டு ஆல்சோ வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஒரு சூழ்நிலைகள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த நெகட்டிவ் எண்ட் ஆகி யூ காட் பாசிட்டிவான விஷயங்கள் வரும். இப்போ நீங்க எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ, எந்த பீப்புள் எல்லாம் உங்களுக்கு டேஞ்சரா இருப்பாங்கன்னு நினைச்சு பயப்படுறீங்களோ அவங்களே உங்களுக்கு ஃபேவரபிளா நிப்பாங்க, உங்களுக்கு ஒரு லவ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யூ கேன் see the difference. இந்த ஒரு டேஞ்சர் உங்களுக்கு லவ் ஆகவே மாறும். ஓகே. ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே சம்டைம்ஸ் உங்களோட எமோஷன்ஸ் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும். பிகாஸ் எனக்கு இந்த 3 கார்டுமே பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயம் அப்படி இருக்கலாம், பட் இட் இஸ் வெரி பாசிட்டிவ் தான். காட் டெத், டெவில் அண்ட் லவ்வர்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் நீங்க இருக்கிறதுக்கு காரணமே, இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி பயம் உண்டாகிறதுக்கு காரணமே ஓவர் எமோஷன்ஸ், ஓவர் ரியாக்ஷன்ஸ். ஒரு சின்ன விஷயம்னா கூட பயங்கரமா ரியாக்ட் பண்றீங்க. ஹாப்பினஸ் வந்தாலும் ஓவர் திங்கிங் பண்றீங்க, நெகட்டிவ் வந்தாலும் சேட் வந்தாலும் ஓவர் திங்கிங் பண்றீங்க. இதுதான் கரண்ட் இஷ்யூஸ். ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஓகே. அண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இந்த ஃபுல் மூன் அப்போ. கண்டிப்பா ஒரு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இது விலகிருச்சுனாவே உங்களுக்கான அந்த ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங் உங்க கண்ணுக்கு முன்னாடி விசிபிளாவே இருக்கும். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3க்கு ஃபுல் மூன் மெசேஜ் என்னது? A new romantic cycle begins. Okay, wonderful. See, energy is good. Pile number 3. First of all இந்த கார்டு எடுக்கிறப்போ சரி, உங்களோட இதுல பிகினிங்கே எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பா வர மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம்.
அண்ட் ஒரு ஸ்ட்ராங் லவ் எனர்ஜிங்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி வந்து ஆல்ரெடி வந்திருக்கலாம். பட் அதை நீங்கள் இன்னும் உணரலையோ, இன்னும் அந்த 100% லவ்வை ரிசீவ் பண்ணாமல் இருக்கீங்களோ பார்க்கலாம். எஸ், you got a full card. New beginning, new start, new life, new adventure, new relationship. So positive. Okay, Page of Cups. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். நியூ பிகினிங்ஸ் இன் லவ். ஓகேங்களா, லவ்வில் வந்துட்டு நியூ பிகினிங்ஸ் இருக்கும். இஃப் யூ ஆர் சிங்கிள், இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க கரண்ட்லி, இல்லை ரொம்ப வருஷமாகவே நான் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு நியூ ஆன ஒரு ரிலேஷன்ஷிப், நியூ லவ், நியூ ரொமான்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ஆன் த வே. ஓகே, ஃபைல் நம்பர் 3, சிங்கிளாக இருக்கீங்கன்னா கமிட்டட் கண்டிப்பாக ஆயிடுவீங்க வெரி சூன். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹாப்பினஸான ஒரு பிகினிங்கிறது ஒன்ஸ் அகெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, சரி. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ். ஸோ யூ வில் கெட் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக வருது என்ன தெரியுங்களா, யூ வில் கெட் ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் சரி உங்கள் லவ் லைஃப்லையுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் ஜஸ்டிஸ் கிடைக்கும். பாஸ்டில் இல்லை கரண்ட்லி உங்களை யாரோ வந்து லவ், அஃபெக்ஷன் இது 2 வச்சுட்டு ஏமாத்திருக்காங்க, உங்களை அடிமையாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த 2 விஷயத்துல நீங்கள் வீக்னஸ்ன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரூ லவ் கொடுத்தீங்களோ, இது வந்து உங்க பார்ட்னருக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஃபேமிலிக்கும் சரி இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரூ லவ் நீங்க ஷேர் பண்ணீங்களோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். பீப்புள் ரிக்ரெட் பண்ணுவாங்க. தப்பு பண்ணவங்க, உங்ககிட்ட வந்து உங்களை ஹர்ட் பண்ணவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில பேர் அதை வேற ஏதோ ஒரு மூலயமா உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் ரிக்ரெட் பண்ணுவாங்க. ரைட். ஸோ இந்த டெவில் கார்டு வந்தோடனே ஒரு நெகட்டிவாக நினைக்காதீங்க. சி த திங்ஸ் எண்டிங், இந்த ஈவில்னஸ், இந்த தேர்ட் பார்ட்டி, இது எல்லாமே வந்துட்டு எண்ட் ஆகும். உங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஓகேங்களா, சரி. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இது வரைக்கும் ஃபேக் லவ் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஃபேக் லவ்வாக தான் இருந்திருப்பாங்க உங்களுக்கு. இது வந்து அகெயின் ஒன்ஸ் அகெயின் பார்ட்னர் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஆல்சோ, அண்ட் உங்களோட வெரி க்ளோஸ் டு ஒன் ஒரு ஃபேக் லவ் தான் காமிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக. பட் அந்த ஃபேக் லவ் விலகும். ஓகேங்களா, ஜஸ்டிஸ்ன்னு வந்துருச்சுனாவே எவ்வளோக்கு எவ்வளோ சகிச்சுக்கிட்டீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கான பலன் இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் இஃப் யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி, எஸ், அது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ஜஸ்டிஸை பார்க்க முடியும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு தெரியாது, பட் ஆனால் யூ வில் கெட் இட் வெரி சூன். ஐ குட் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பாண்டிங் நல்லா தெரியுது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஃபேமிலி கூட, எஸ்பெஷலி ஃபேமிலி கூட பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இனி நீங்கள் வந்து ஒரு இது வரைக்கும் பைல் நம்பர் 3 பீப்புளோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வந்து நீங்கள் இனி ஒரு சர்டைன் குட் சோல்ஸ் கிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் வச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அண்ட் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் மேரேஜ், எஸ், அடுத்த ஒரு நியூ பிகினிங் இருக்கு. மேரேஜில் என்கேஜ்மெண்ட் ஆகிடும் வெரி சூன். 3 to 6 monthsக்குள்ளே என்கேஜ்மெண்ட், மேரேஜ், எவ்ரி திங் பாசிபிள். அண்ட் பாஸ்ட்ல ஒரு சில பேரோட ஒரு ப்ராப்ளம் இருந்தது, பிரச்சனை இருந்தது. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரிலேட்டிவ் கசின் பாண்டிங்காக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்துச்சுன்னா அது சால்வ் ஆகும். எந்த ஒரு பீப்புள் ஐ குட் ஸ்ட்ராங்லி சி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கு, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஐ குட் சி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ் யாரோ ஒரு இருக்கலாம், உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம். உங்களோட வேல்யூ புரியாம நீங்க கஷ்டப்பட்டப்போ உங்களை விட்டு போயிருக்கலாம், சொல்லி காமிச்சிருக்கலாம்.
அந்த பர்சன் திருப்பி வருவாங்க. ஆக்சுவலி திருப்பி வருவாங்க அப்படின்னா உங்களோட அந்த லவ் எனர்ஜி இருக்கு பாத்தியா, இது வரைக்கும் உங்களுக்கு அந்த லவ் எனர்ஜி வந்துட்டு உங்களுக்குள்ளரே தான் இருந்தது. ஸோ இனிமேல் நீங்க அந்த லவ் எனர்ஜி வெளியே ஷேர் பண்ண அந்த பீப்புளும் அட்ராக்ட் ஆவாங்க. ஒரு ஃபர்கிவ்னஸோட வர வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா ஒரு நார்மல் பாண்டிங், இவ்வளோ நாளா பேசாம இருந்தவங்க திடீர்னு பேசிட்டு வருவாங்க. ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஃபோன் கால் இல்ல மெசேஜ் இல்ல சோஷியல் மீடியால கனெக்ட் ஆகிறது, ஏதாவது ஒரு விஷயம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஐ குட் ஸ்ட்ராங்லி ஃபீல் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் ரொம்ப நல்லா இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆல் ஆஃப் அ சடன் இந்த செல்ஃப் லவ் வராது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த செல்ஃப் லவ்ங்கிறதும் இருக்கும். அண்ட் நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. நீங்க வரக்கூடிய டேஸ்ல பீப்புளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் வரும். நீங்களும் பண்ணுவீங்க. அதுக்கான குட் கர்மா நிறைய கிடைக்கும். நியூ கைண்ட் ஆஃப் லவ் எக்ஸ்பீரியன்சஸ், நியூ கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும். இது வரைக்கும் அழுகைகள், பேக் ஸ்டாப், பிட்ரே இதை மட்டுமே பார்த்துட்டு வந்த பைல் நம்பர் 3 இனிமேல் ஹாப்பினஸ், சப்போர்ட், ஒரு ஜாய்ஃபுல்னஸ், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஐ குட் ஸ்ட்ராங்லி சி பாஸ்ட் ஞாபகங்கள்லாம் வேண்டாம். பாஸ்ட் விஷயங்கள் பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு நியூ லவ், நியூ ரிலேஷன்ஷிப், நியூ சர்ப்ரைசஸ் ஆல்சோ இருக்கு. ஓகேங்களா? ஒர்க் ஏரியால பிரச்சனை, ஜெலசி, அதனால என்னோட ஒர்க்கை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஒர்க் ஏரியால இருக்க இஷ்யூஸ் சால்வ் ஆகும். ஸோ அதே ரொம்ப நினைச்சு பயந்துட்டே இருக்காதீங்க. ஆல் ஆஃப் அஸ் ஓவரால் யூ வில் கெட் ஜஸ்டிஸ். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவா இருங்க, ஹாப்பி மைண்ட் செட்டோட இருங்க. ஒரு சில பேருக்கு சீக்கிரமாவே அது கிடைச்சிடும், இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நீங்க இது எப்ப நடக்கும், எப்ப கிடைக்கும்ட்டு அப்படியே உட்காராம யூ காட் அ குட் மெசேஜ். ஓகேங்களா? ஸோ உங்களோட கரண்ட் குழப்பமா இருக்கிற மைண்ட் செட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் டிவைன். உங்களோட ரெகுலர் ஒர்க், மற்ற ஒர்க்குக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.